இது பாபேல் கோபுரம் அப்படின்னு சொன்ன உடனே பாபேல் அப்படின்னா குழப்பம் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் பாபேல் என்கிற அந்த வார்த்தைக்கு மூல அர்த்தம் என்ன? தேவனிடம் செல்வதற்கு ஒரு வாசல் அப்படின்னு அர்த்தமா. பாபேல் அப்படின்னா தேவனிடத்தில் செல்வதற்கு ஒரு வாசல். ஆனால் பாபேல் அது குழப்பத்திற்கு பயன்படும் ஒரு வார்த்தையாக எபிரேய மதத்தில் இருக்கிறதையும் நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்குறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாபேல் கோபுரம் என்கிற இந்த தலைப்பை நான் தியானிக்கும் போது அநேக வெளிச்சங்களை ஆண்டவர் அடியனுக்கு கொடுத்தார். அதனால தான் அதை பாபேல் கோபுரம் கட்டியவர்கள் என்கிற ஒரு தலைப்பில் நான் உங்களோடு பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த பாபேல் கோபுரத்தை கட்டினவர்கள் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் நீங்களும் நானும் செய்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேரங்களில் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியின் முடிவில் அது நமக்கு தெரிய வரும். சரி, யார் இந்த பாபேல் கோபுரத்தை கட்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற அறிஞர்கள் சொல்கிறாங்க, அதுக்கு வந்து அதிகாரிகள் வாசிக்கும் போது நிம்ரோத் அப்படின்னு ஒரு தலைவனை ஏற்பாடு செஞ்சாங்க. ஒருவேளை நிம்ரோத்தா இருக்குமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வேதாகமத்தில் இவர் தான் பாபேல் கோபுரத்தை கட்டினார் அப்படின்னு எங்கும் சொல்லப்படவில்லை. சரியா? அதனால பாபேல் கோபுரத்தை கட்டியவர்கள் சரியா யார் கட்டினாங்களோ அவங்க என்ன நோக்கத்தோடு எதற்காக என்னென்ன காரியங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது என்பதுதான் நாம் படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. நோவாவுடைய வம்சத்திலிருந்து சில காலம் சரியா அந்த பேலை நின்ற அந்த மலையில் நோவாவுடைய வம்சத்தார் என்ன செஞ்சாங்களாம், அவங்க வசித்து வந்தார்களாம். அதே மலையிலேயே அவங்க என்ன செஞ்சாங்களாம், வசித்து வந்தார்களாம். அவருடைய எண்ணிக்கை வர வர உயர்ந்த போது, வருடங்கள் ஆகும்போது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா பின்வாங்கி அவங்க பிரிவுக்கு அது அவர்களை வழிநடத்தியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இந்த பாபேல் கோபுரத்தை அவர்கள் கட்டுவதற்கு முன்பதாக அல்லது கட்டும்போது அந்த மனிதர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்களுடைய சிருஷ்டிகரை மறந்து அவருடைய பிரமாணத்தின் கட்டுப்பாட்டை வீசி எறிய விரும்பினார்கள் அப்படின்னு அம்மையார் வந்து தீர்க்கதரிசி அம்மையார் வந்து எழுதியிருக்காங்க. என்ன செஞ்சாங்களா? சிருஷ்டிகரை மறந்து பிரமாணங்களை தூக்கி எறிவதற்கு அவர்கள் விரும்பினவர்களாக இருந்தார்கள். யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுது? யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றீங்க? என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் தான் சொல்றாரு. ஆனா இந்த பாபேல் கோபுரத்தை கட்டினவர்கள் என்ன செஞ்சாங்களா? சிருஷ்டிகரை மறந்து அவங்க என்ன செஞ்சாங்களா? ஆண்டவருடைய பிரமாணத்தை தூக்கி எறிவதற்கு அவர்கள் விரும்பினார்கள் என்று நம்ம படிக்கிறோம். தேவனை தொழுது கொள்கிறவர்களிடத்துல அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் தேவனை தொழுது கொள்கிறவருடைய இடத்திலிருந்து விட்டு பிரிவதற்கு அவர்கள் மனதாக இருந்தார்களாம். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உள்ள காலத்தில் சொல்லணும் அப்படின்னா, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. சரியா? நிறைய இடங்களில் வந்து ஆராதனையில் சபை விசுவாச பிள்ளைகள் கூடி வராததற்கு நோக்கம் என்ன அப்படின்னா, வந்தால் அவங்கள பார்க்க வேண்டியிருக்கும், வந்தால் இவங்கள நம்ம வர்றதே எதுக்காக? ஆண்டவரை பார்க்குறதுக்காக, ஆண்டவரோடு ஒரு என்கவுண்டர். சரியா? அப்போது மனிதர்களை தவிர்ப்பதற்காக ஆலயத்திற்கு வராமல் இருக்கிற குடும்பங்களும் உண்டு. அப்படி இல்லை, அப்படி இருக்கவே கூடாது. என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், அதற்காக வர வேண்டும். அந்த நாட்களில் தேவனை தொழுது கொள்வர்களை விட்டு பிரிய அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். அப்போதான் அந்த சினேயாரின் சமபூமிக்கு அவர்கள் பிரயாணப்பட்டார்கள். மலை பகுதியிலிருந்து அந்த சினேயார் என்கிற தேசத்தில் ஒரு சமவெளியில் வந்து தங்குவதற்கு அவர்கள் புறப்பட்டார்கள். அந்த தேசத்தில் அப்படி என்ன இருந்துச்சு? சினேயார் தேசம் அப்படின்னா அது பாபிலோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பாபேல். இந்த சினேயார் தேசத்தில் அதோடைய அமைப்பு, அதோடைய மண்வளம், அதோடைய செழிப்பு அவர்களை ஈர்த்ததாம். சரியா? அவங்க எதற்காக பாபேல் கோபுரத்தை சினேயார் தேசத்தில் அல்லது பாபிலோனில் கட்டுனாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே மிக மிக
செழிப்பான ஒரு தேசமாக அது இருந்தது. அது அவர்களை கவரக்கூடியதாக இருந்தது, சமவெளியாக இருந்தது. அதனால அந்த இடத்துல தங்களுடைய இல்லங்களை அவர்கள் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்களா, தீர்மானித்தவர்களாக இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு அவர்கள் எத்தனித்தார்கள். இந்த சினேயார் தேசத்தில் ஒரு பட்டணத்தை உருவாக்க வேண்டும். அதில் ஒரு அதிசயமான ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும். நமக்கு உலக அதிசயம் அப்படின்னா நம்ம இப்போ தான் நம்ம அதெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? உலக அதிசயம் 7 உலக அதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது உலக அதிசயங்களுக்கு முன்பு முதல்லையே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு உலக அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்படி அதிசயமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு உயரம் கொண்ட ஒரு கோபுரத்தை கட்டுவதற்கு அவர்கள் தீர்மானித்தார்கள். சரி, அதில் ஏதாவது தப்பு இருக்கா? பாபேல் கோபுரத்தை கட்டுனதில் அல்லது அப்படி சமபூமியில் வந்து ஒரு கட்டடத்தை கட்டி எல்லாம் ஒற்றுமையாக ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினச்சதில் ஏதாவது தப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. 3வது வசனத்தை யாராவது வாசிங்க. அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாக சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. அவங்க இந்த கட்டடத்தை எப்படி கட்ட போகிறோம், பாபேல் கோபுரத்தை எப்படி கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கலந்து யோசித்து செங்கலை வச்சு கட்டுவோம், கீழ் பூசுவோம், சாந்து இப்படின்னு பேசுகிறாங்க. அதில் எந்த தவறும் இல்லை. 4வது வசனத்தை படிக்கும்போது, பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு. சரி, ஆண்டவர் வந்து நீங்கள் 9வது அதிகாரம், ஆதியாகமம் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். 9:7. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்கள் பலுகி பெருகி பூமியில விருத்தியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் உலகமெங்கும் என்ன செய்ய வேண்டும், பரவி இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு சித்தமாக இருந்தது. ஆனால் இங்கே இவர்கள் சொல்றாங்க, நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு, அங்கெங்கே நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. ஆனால் என்ன செய்யணும், நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை, வானத்தை தொடர அளவுக்கு உயரமான ஒரு சிகரத்தையும் அப்படின்னு சொல்லி சிகரத்தை கட்டி, சரி அதுலேயும் தப்பு இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கு பேர் உண்டாக பண்ணணுமா? ஆண்டவர் நோவாவின் நாட்களில் ரொம்ப பாவமாக இருந்ததுனால ஆண்டவர் ஜலப்பிரளயத்தினால பூமியை அழித்து, நோவாவுடைய குடும்பம், நோவா வந்து நல்ல ஆண்டுடைய பார்வையில் அவருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது, நல்ல மனுஷனாக இருந்தார். அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் பேழையின் மூலமாக காப்பாற்றினார். அந்த பேழையிலிருந்து வந்த நோவாவுடைய வம்சத்தார் அவங்க யாருக்கு பேர் உண்டாக கட்டியிருக்க வேண்டும்? படைத்த தேவனை மறந்துவிட்டு நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்களா, இதை கட்டினாங்களா. கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் வந்து பிரிந்து போவதை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. கூட்டம் கூட்டமாக மக்கள் அங்குமெங்கும் போயிடக்கூடாது, எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, உலகம் முழுவதும் ஒரே பாஷை எப்படி இருந்திருக்கும்? மாவட்டம் விட்டு மாவட்டம் போனால் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில், மாநிலம் விட்டு மாநிலம் போனால் தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னா, நாம் பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா எதையும் வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டம். சில பொருட்களை பார்த்தோன்னே இது வேணும்னு காசை கொடுத்தா கொடுத்துருவாங்க. உள்ள கடையில் உள்ளே இருக்கிற இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் வந்துருச்சு, அதனால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பாஷை தெரியல அப்படின்னா அது எவ்வளவு சிரமமாக இருக்கும், யோசிச்சு பாருங்க. இங்கே பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. அது என்ன பாஷைன்னு சொல்லி சொல்லப்படவில்லை. வேத அறிஞர்கள் எபிரேய பாஷையாக இருக்கும் என்று கணித்திருக்கிறார்கள். ஆனால் அது என்ன பாஷையோ ஒரு பாஷை மாத்திரம்தான் இருந்தது. சரியா? இப்போ இந்த ஜனங்கள்
ஆண்டவர் என்ன விரும்பினார் அப்படின்னா, மனிதர்கள் பூமி முழுவதும் பரவி அதை நிரப்பி அதை என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய கீழே கொண்டு வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய திருசித்தமாக இருந்தது. ஆனால் இந்த பாபேல் கோபுரத்தை கட்டினவர்கள் நம்ம எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் ஒரு பெரிய ஒரு கோபுரத்தையும் கட்ட வேண்டும். அதுதான் பாபேல் கோபுரத்தை கட்ட வேண்டும். உலகம் முழுவதையும் தழுவுகிற ஏகாதிபத்தியத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்களாம். சரியா? ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டடத்தை, உலக அதிசயமான ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டும். அது இந்த பட்டணத்துடைய உலகளாவிய சாம்ராஜ்யத்துடைய தலைமையமயமாக இருக்க வேண்டும். அதாவது தலைமை ஒரு கட்டிடம், சரியா? தலைமைத்துவத்துக்கு ஒரு கட்டிடம் இருக்கும் இல்லையா? இந்த கட்டிடத்துக்கு, உலக சாம்ராஜ்யத்திற்கே ஒரு கட்டிடமாக இந்த பாபேல் கோபுரம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதோடைய மகிமை உலகம் போற்றக்கூடிய, உலகம் மரியாதை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். பாபேல் கோபுரத்தை கட்டினவர்களுடைய வல்லமைக்கும் ஞானத்திற்கும் ஒரு நினைவு சின்னமாக, ஓய்வு நாளுடைய நினைவு சின்னம், சிருஷ்டிப்புடைய நினைவு சின்னம் என்னது? ஓய்வு நாள் இல்லையா? இவங்க என்ன செஞ்சாங்களா, இந்த பாபேல் கோபுரத்தை அவர்களுடைய ஒரு நினைவு சின்னமாக, அவர்களை பின்னால் வரக்கூடிய சந்ததி அவர்களை புகழ வேண்டும் என்பதற்காக கட்டினாங்களாம். நம்மளும் நிறைய காரியங்களை செய்கிறோம் இல்லையா? நம்மளுடைய பின்னால் உள்ள சந்ததிக்காக ஏதாவது நல்லதை கட்டுறோமா? நம்மளுடைய சந்ததிக்கு, நமக்கு அப்படின்னு பார்க்கறது நமக்கு பின்னால் உள்ள சந்ததி இல்லையா? ஆனால் இங்கே இவர்கள் ஒரு தவறான நோக்கத்தோடு பின்னால் உள்ள சந்ததி நம்மளை புகழ வேண்டும் என்பதற்காக அவங்க கட்டினாங்களாம். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னது, அதற்குள்ள நிறைய ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த சினையார் சமபூமியில் தங்கியிருந்தவங்க ஒரு காரியத்தை நம்பினாங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு ஜலப்பிரளயம் வந்தா, சரியா, அந்த அரராத் மலை மேலே தான் அந்த பேழை நின்றுச்சுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த மலையில் அவங்க அதற்கும் மேலே உயரமாக கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணாங்களா. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இனிமேல பூமியின் மேலே ஜலப்பிரளயத்தை நான் கொண்டு வர மாட்டேன், அதற்கு அடையாளமாக வானவில்லை நான் வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அதை அவங்க நம்பவே இல்லையா. மறுபடியும் ஒரு மழை வந்துச்சுன்னா தப்பிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம வீடெல்லாம் சின்ன சின்ன வீடாக இருக்குது, நம்ம என்ன செய்யணும்? ஒரு உயரமான ஒரு கட்டிடத்தை கட்டி எவ்வளோ தண்ணி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மேலே மேலே போய்கிட்டே இருப்போம். ஆண்டவராலையும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு கப்பலும் அப்படிதான், சரியா? அந்த கப்பல் மாலுமி சொன்னாரா, இந்த கப்பலை பற்றி சொல்லுங்க அப்படிங்கும்போது, அந்த ஆண்டவரே நினைச்சாலும் இந்த கப்பலை நினைச்ச முடியாதா? ஒன்றும் செய்ய முடியாது அப்படி சொன்னாரா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது பெரிய அழிவை சந்தித்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போல இந்த பாபேல் கோபுரத்தை கட்டினவர்கள் பேர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அங்கிருந்த அந்த ஜனங்கள், நோவாவுடைய வம்சத்தில் வந்த அந்த பாபேல் கோபுரத்தை கட்டினவர்கள் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மறந்து விட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை படித்து கொண்டிருக்கிற நாமும் சில நேரங்களில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை மறந்துடுறோம், சரியா? சில நேரங்களில் நமக்கு பேர் உண்டாகுவதற்காக எதையாவது செய்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, 6 நாளும் நீ வேலை செய், 7வது நாள் ஓய்ந்திரு. ஓய்ந்திருந்தா அதற்குரிய ஆசீர்வாதம். ஐயோ அது எப்படி முடியும் அப்படின்னு நினைச்சோன்னா, அது ஆண்டவர் மேலே நம்ம முழு இருதயத்தோடு அவரை சேவிக்க முடியாது என்பதுதான் உண்மை. சம பூமியில் வசித்தவர்கள் நம்பினாங்களாம், மீண்டும் பூமியின் மேலே ஒரு பிரளயத்தை ஆண்டவர் கொண்டு வர மாட்டேன் என்று சொன்ன தேவனுடைய உடன்படிக்கையை அவர்கள் நம்பவில்லை. ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் 9லேருந்து 13 வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அதற்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லையா?
11 வசனத்தை வாசிங்க. இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். 12 வசனத்தில் அந்த உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்தினார். 13 வசனத்தில் நான் என்ன செஞ்சேன், என் வில்லை மேகத்தில் வைத்தேன். ரெயின்போவை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், ஆண்டவர் முழு உலகத்தையும் ஜலத்தினால் என்ன செய்ய மாட்டார், அழிக்க மாட்டார். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை, ஆண்டவருடைய உடன்படிக்கையை நம்ம விசுவாசிக்கிறோமா? இவர்கள் விசுவாசிக்க தவறி விட்டார்கள். அவங்க காரணம் சொன்னாங்களா, முதல்ல ஒரு ஜலப்பிரளயம் வந்தது, நோவுடைய நாட்களில் ஒரு ஜலப்பிரளயம் வந்தது இல்லையா, அது வெள்ளத்திற்கு, அந்த ஜலப்பிரளயத்திற்கு இயற்கையின் விளைவுகள் தான் காரணம் காட்டினார்களாம். இயற்கையின் விளைவுகள் தான் இதற்கு காரணம், மற்றபடி ஆண்டவர் ஒன்றும் என்ன செய்யலை, மழையை கொண்டு வந்து இந்த பூமியை ஜலப்பிரளயத்தினால அழிக்கலை அப்படின்னு நினைச்சாங்களாம். அவருடைய இருதயம் காயினுடைய இருதயத்தை போல அவருக்கு கலகம் செய்ய எழும்பியது. யாருடைய இருதயம்? பாபேல் கோபுரத்தை கட்டினருடைய இருதயம் காயினுடைய இருதயத்தை போல. காயினும் என்ன செஞ்சாங்க, சகோதரர்கள் இல்லையா, காணிக்கையை படைச்சாங்க. ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய முகம் வேறுபட்டது. அவன் என்ன செஞ்சான், தன் சகோதரனை கொலை செய்தான். அப்படிப்பட்ட ஒரு கேடான ஒரு இருதயம் இந்த பாபேல் கோபுரத்திற்கு இருந்தது. அவருடைய இருதயம் காயினுடைய இருதயம் போல எதிராக கலகம் செய்ய கொலை செய்தான். அப்படின்னா அது யாருக்கு எதிராக? தேவனுக்கு எதிராக செய்தது. இந்த பாபேல் கோபுரத்தை கட்டினவர்களும் ஆண்டோடைய சித்தமோடு வேறு ஒன்றாக இருந்தது. கோபுரத்தை கட்டுவதற்கான இன்னொரு முக்கியமான ஒரு நோக்கம், ஏற்கனவே சொன்னது மாதிரி, மறுபடியும் இன்னொரு வந்துச்சு அப்படின்னா தப்பிப்பதற்காக இந்த பாபேல் கோபுரத்தை கட்டலாம் அப்படின்னா ஆண்டவர் என்ன நம்பிக்கை. ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார். ஓய்வு நாளை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், ஓய்வு நாளில் வேலை செய்கிறோம், ஆண்டவரை நம்பலை. ஓய்வு நாளில் பரீட்சை எழுதுகிறோம், ஓய்வு நாளில் கல்லூரிக்கு போகிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், ஆண்டவர் மேலே நமக்கு வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த பாபேல் கோபுரத்தை ஒரு பாபேல் கோபுரத்தை பெருமை, பெருமை அதிக ஒரு உயர்வான ஒரு பெருமையாக இருந்ததாம். பாபேல் கோபுரத்தை கற்ற அந்த கூட்டம் அவங்க நினைச்சாங்களா, எதிர்கால தலைமுறை அவங்களுடைய மனங்களை தேவனிடத்திலிருந்து திருப்பி அவர்களை விக்கிரக ஆராதனைக்கு வழிநடத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு எதிர்கால தலைமுறையை நடத்த வேண்டியது நம்முடைய கடமை. இந்த பாபேல் கோபுரத்தை கட்டினவர்கள் என்ன செஞ்சிருக்க வேண்டும், எதிர்கால அடுத்த சந்ததிகளை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்துவதற்கு பதிலாக அவங்க விக்கிரகங்களுக்கு வழிநடத்துவதற்காக அந்த பாபேல் கோபுரத்தை அவங்க கட்டினாங்களாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கோபுரம் கட்டப்பட்டு பாதி கட்டடம், பாதி வேலை முடிந்திருந்த போது அந்த கட்டடத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன கட்டடம் கிடையாது, பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தங்கியிருக்கும் பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோபுரம் கட்டினாங்க. அது வேலை கீழே எல்லா வேலையும் முடிஞ்சு அப்படியே மேலே கட்டிக்கிட்டே இருக்காங்க, உயரமாக. அது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே படிக்கட்டுகள் மாதிரி அப்படியே இருந்துச்சான் ஃபுல்லாக, முழு கட்டடமும். அதில் பாதி கட்டடம் வேலை முடிந்த போது அதில் ஒரு பகுதி அந்த கட்டடத்தை கட்டி கொண்டிருக்கிறவர்கள் தங்கியிருப்பதற்காக அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். மறுபகுதி என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, அவர்களுடைய விக்கிரகத்துக்கு அந்த கட்டடங்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருந்தன. இன்னைக்கு வீடு கட்டும்போது இந்து மதத்தினர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பூஜை அறை ஒரு இதை கட்டுவாங்க இல்லையா, அந்த அறைக்குள்ள விக்கிரகங்களை வைப்பாங்க.
இவர்கள் விக்கிரகங்களை வைப்பதற்காகவே செஞ்சிருக்காங்க. ஒரு அந்த கோபுரத்துல ஒரு பகுதியை அதுக்காக தன்னுடைய வெற்றி கோபுரத்தை கட்டிட்டு இருக்கும் போதே அவங்க என்ன நினைச்சாங்களா, நம்ம வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக, அதை கலிகூர் விதமாக பொன்னாலும் வெள்ளியினாலும் ஆன தேவர்களை புகழ்ந்து கொண்டே இந்த கட்டடத்தை கட்டினாங்களா. நீரூற்றுகளை படைத்த தேவனை மறந்து செஞ்சாங்களா, இந்த பொன்னால் செய்யப்பட்ட அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட தேவர்களை புகழ்ந்தார்கள். கட்டப்பட்டு கொண்டிருந்த இந்த கட்டடம் அவளுடைய வேலைப்பாடு குறுக்கிடப்பட்டது. தேவன் அவளுடைய வேலையை தடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அவைகளை பிரித்து போடுகிறாள். வீடு கட்டுறோம். குடும்ப தலைவருடைய பொறுப்பு என்ன? குடும்ப தலைவருடைய பொறுப்பு என்ன? குடும்பத்தை தலைமை தாங்கி கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்த வேண்டும். பிள்ளைகளுடைய வேலை என்ன? அதுவும் அதேதான். பிள்ளைகளுடைய வேலையும் அதே தான். இந்த பாபேல் கோபுரத்தை ஆண்டவர் தடை செய்வதற்கான காரணம் என்ன? அவர்கள் வானத்திலிருந்து வந்த ஒரு மின்னல் என்ன செஞ்சான், அந்த பாபேல் கோபுரத்தை கோபுரத்தின் மேல் பகுதியை உடைத்து கீழே தரையில தள்ளிட்டு அப்படின்னு இறந்து அம்மையார் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரே வாசியா இருக்கு இல்லையா, வாசியா ஆண்டவர் மாறினார் இல்லையா. அவங்க கட்டடம் கட்டும்போது அப்படியே ஒரு வேகமான ஒரு கட்டடத்தில் வேலை நடந்துட்டு இருக்குது. கீழே இருந்துதான் பொருட்கள் கொண்டு வருது இல்லையா. அப்போ பொருட்களை கீழே கொண்டு வருது. அந்த நாட்கள்ல கிடையாது, பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட நாட்கள்ல ஒண்ணுமே கிடையாது. அப்போ கீழே இருந்து மேலே என்ன பொருள் வேணும், உதாரணத்துக்கு இப்போ மேலே சாந்து முடிஞ்சிட்டு சாந்து ஒரு 10 சட்டி சாந்து வேணும் அப்படின்னு மேலே கேட்குறாங்கன்னா, அதை நடுவில் பொருட்கள் விற்பாங்க. அங்கிருந்து இப்போ 20வது மாடியில் வேலை நடந்துங்களேன், அப்போ கீழே அடுத்தடுத்த மாடிகளில் அதற்கென்று நபர்களை வச்சுருந்தாங்களாம். அவங்ககிட்ட சொல்லுவாங்க, கீழே சத்தம் போட்டு சொல்லுவாங்க, 10 சட்டி சாந்து வேணும் அப்படிம்பாங்க. தண்ணி முடிஞ்சிருச்சு, தண்ணி வேணும், சிமெண்ட் வேணும், இது ஒன்று ஒன்றா என்னெல்லாம் வேணுமோ கேட்பாங்க இல்லையா. அதை இன்னொருத்தவங்க கேட்டு அதை கீழே சொல்லணும். அவங்க இப்படித்தான் பொருட்கள் மேலேயும் கீழேயுமா போய்கிட்டு வந்திருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்கிறது, அவங்க 6வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே வாட்சியும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். படைத்த ஆண்டவரால முடியாதுன்னு சொன்னாங்க பாபேல். சில நேரம் நம்ம நினைக்கிறோமா, ஆண்டவரால எல்லாம் மாற்ற முடியாது, ஒன்றும் தொட முடியாது. கோடீஸ்வரனா இருக்கிறவன் நாளைக்கு பிச்சைக்காரன் ஆயிடும். அப்படி கூட ஆண்டவரால் செய்ய முடியும். நேபுகாத்நேச்சார் எவ்வளவு பெரிய ராஜா, மாடை போல ஆண்டவரால் முடியாதது ஒண்ணுமே கிடையாது. இந்த ஜனங்கள் என்ன நினைச்சாங்களாம், ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். வேதம் சொல்கிறது, மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். இந்த உலகத்துல நம்ம என்ன கட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஆண்டவர் இறங்குறார். சில நேரங்கள் நம்ம நினைப்போம், ஆண்டவர் பார்த்தாரு, நீங்க ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் படித்தவங்களா இருந்தாலும் படிக்காதவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா யாரா இருந்தாலும் ஆண்டவர் நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர் பரத்திலிருந்து பார்ப்பதற்காக கீழே இறங்கி வருகிறார். படைத்த கீழே இறங்கி வரணுமா, அல்லது மனிதர்களாகிய நாம தேவனிடத்தில் போகணும்? நம்ம தான் தேவனிடத்தில் போகணும் இல்லையா. ஆனா இங்கே பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். அந்த தெய்வத்தை கீழே இறக்குறாங்க.
தேவனை அவருடைய சிந்தையில வைத்திருக்க அவளுக்கு விருப்பமில்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியங்களை கேட்க அவளுக்கு மனமில்லை. பாபேல் கோபுரத்தை கட்டுனாங்க அப்படின்னு சொன்னா நோவாவுடைய காலத்திற்கு பிறகும் நோவா பிரசங்கம் பண்ணாமல் இருந்திருப்பாரா? நிச்சயமாகவே. நீங்க 350 வருடம் அவர் உயிரோடு இருந்தாருன்னு வாசிக்கிறோம். 9வது ஆதியாகமம் 9:22 ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் நோவா பிரசங்கம் பண்ணினார். ஆனா என்ன செய்யல? சத்தியத்தை கேட்பதற்கு அவர்கள் மனமில்லாமல் இருந்தார்கள். பாபேல் கோபுரத்தை கட்டினவர்கள் தேவனுக்கு எதிராக முறுமுறுக்கக்கூடிய ஒரு ஆவியை அவர்கள் உடையவர்களாக இருந்தார்களாம். முறுமுறுப்பு. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்தில் இருக்கும்போது உன்னுடைய பாளையத்தில் இருக்கிறவங்க முறுமுறுக்க கூடாது அப்படின்னு சொன்னாராம். முறுமுறுக்கிறோமா? முறுமுறுக்கிறோம். அவரிடத்தில் காணப்பட்டது. விக்கிரக வணக்கத்தில் இருந்து தங்கள் சொந்த குழந்தைகளை அவங்க என்ன செஞ்சாங்களா? அந்த பொய் தேவர்களுக்கு அந்த பலிபீடத்தில் பலி கொடுக்கவும் செய்தார்களா? என்ன செஞ்சாங்களா? குழந்தைகளை பலி ஒரு மோசமான ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த பாபேல் கோபுரம் கட்டினவர்கள் மனிதர்கள் தேவனிடமிருந்து விலகின போது, இந்த பாபேல் கோபுரத்தை கட்டினவங்க தேவனிடத்திலிருந்து விலகி அந்த கோபுரத்தை கட்டினாங்க. அவர்கள் விலகின போது தெய்வீக குணங்களை, தெய்வீக குணம் என்ன அப்படின்னா நீதி, தூய்மை, அன்பு. தெய்வீக குணங்களை, நீதி இல்லை, தூய்மை இல்லை, ஆண்டவரிடத்தில் அன்பு இல்லை. அதற்கு மாறாக ஒடுக்குதல், கொடுமை, மிருக குணம் அவங்க இடத்துல நிரப்பப்பட்டதா. சரியா? நம்ம இடத்துல பரிசுத்த ஆவி இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவி, எனக்கு பரிசுத்த ஆவி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, ரொம்ப சுலபமா சொல்லுவோமே, எனக்கு நல்ல புத்தி இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப எனக்கு என்ன புத்தி இருக்குது? கெட்ட புத்தி தான் இருக்குது. எனக்குள்ள பரிசுத்தம் இல்லை அப்படின்னா என்ன இருக்குது? அசுத்தம் இருக்கிறது. எனக்கு பரிசுத்த ஆவி எனக்குள்ள இல்லை அப்படின்னா எனக்குள்ள அசுத்த ஆவி இருக்கிறது. தெய்வீக குணங்களாகிய நீதியும் தூய்மையும் அன்பும் இல்லை. யாரிடத்துல? பாபேல் கோபுரத்தை இன்னைக்கு நம்மளிடத்துல இருக்கிறதா? அது இல்லை. எது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒடுக்குதல், கொடுமை, மிருக குணம், இப்படிப்பட்ட குணத்தினால அவர்கள் நிரப்பப்பட்டிருந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாபேல் கோபுரத்தை கட்டினவர்களுடைய நியாய தீர்ப்பு அந்த கூட்டத்தில் இருந்த சில நல்ல உள்ளங்கள் நிமித்தமாக அந்த நியாய தீர்ப்பு ஆண்டவர் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாராம். அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் தமது நியாய தீர்ப்புகளை தாமதித்து மக்கள் தங்களுடைய மெய்யான குணத்தை வெளிப்படுத்த அவர்களுக்கு காலம் கொடுத்தார். இன்னைக்கு நமக்கும் அந்த பாபேல் கோபுரத்தை கட்டினவர்களுக்கும் எப்படி ஆண்டவர் தவணை காலத்தை கொடுத்தாரோ அதே போல நமக்கும் நியாய தீர்ப்பு உடனே கொண்டு வராம அவர் என்ன செய்யறாரு? தாமதித்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அதுல இருந்து ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்களே, பரவாயில்லையே இந்த ஊர்லயும் மழை பெய்யுத, 1-2 நல்ல பேர் இருக்கா, நல்ல ஆட்கள் இந்த ஊர்லயும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா அவ்வளவு மோசமான ஒரு ஊர் அப்படின்னு காண்பிப்பதற்காக அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சில நேரங்களில் ஆண்டவர் அந்த இடத்துல நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்கு சில நீதிமான்கள் அங்கே இருக்கிறதுனால ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்கு அவர் அப்படியே என்ன செய்கிறாரு? தாமதித்து கொண்டே இருக்கிறார்.
நம்ம அந்த அந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய மெய்யான குணத்தை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் இந்த காலகட்டத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாபேல் கோபுரத்தை கட்டியவர்கள் அவருடைய திட்டம் அது எல்லாமே அவமானப்படும் விதமாக தோல்வியில முடிந்தது. ஆண்டவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, மின்னல்களை அனுப்பி அந்த கட்டிடத்தை அப்படியே இடித்தாராம். இங்க என்ன செஞ்சாரு அப்படின்னா, நான் நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது அப்படின்னு நினைத்த இந்த பாபேல் கோபுரத்தை கட்டியவர்கள் அவர் சொல்றாரு 7ஆம் வசனத்துல, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். கீழே உள்ளவன் சிமெண்ட் கேட்குறான், இவன் மண்ணை கொண்டு போய் கொடுக்குறான். கொடுக்குறதுன்னா டக்குன்னு இது ஒரு மாடி இல்லை, பல மாடி, பல உயரமான ஒரு இடம். இப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு. கயிறில் கட்டி மேலே ஏற்றுறது, சுவிட்சை போட்டால் அப்படியே மேலே போகிறது, எல்லாம் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொண்டு போயிடலாம். ஆனால் அப்போது அதெல்லாம் கிடையாது. அப்போது பாஷையை ஆண்டவர் தாறுமாறாக்குறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க பார்க்குறாங்க, என்னென்ன நான் இதை கேட்டால் அவன் அதை கேட்கான், அதை கொடுக்கான், இவன் இதை கொடுக்கான்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பயங்கர சண்டை வந்து அப்படியே அவங்க அடிச்சுக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே பிரிஞ்சு அப்படியே அப்படியே போய் உலகம் முழுவதும் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பெயர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். இவ்வளோ தான் நமக்கு பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் மின்னல்களை அனுப்பி அந்த கட்டடத்தை என்ன செஞ்சாரா, இடித்தார் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாபேல் கோபுரத்தை கட்டினவர்களுடைய திட்டத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, தரைமட்டமாக்கினார். பிரசங்கி 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 8வது அதிகாரம் 11வது வசனம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுப்புத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. இந்த பாபேல் கோபுரத்தை கட்டினவர்களுடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய துணிகரம் கொண்டிருந்ததினாலே ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமலேயே ரட்சிப்பை கண்டடையலாம் என்று அவர்கள் போதித்தார்களாம். எப்படி போதிச்சாங்களா? தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமலேயே ரட்சிப்பை கண்டடையலாம். ஆண்டவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையை அவங்க மறந்துட்டாங்க. அந்நிய தெய்வங்களை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாம அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம், பரலோகத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது மிகவும் தவறான ஒரு காரியம் என்பதை உணர வேண்டும். ஐஸ்வர்யத்தையும் தகுதியையும் அடைவதன் வழியாக தங்களுக்கு பரலோகத்தை உண்டாக்க அநேகர் தேடுகிறார்கள் அப்படின்னு நம்ம எழுதி வச்சிருக்காங்க. சரியா? ஐஸ்வர்யம், பணம் சம்பாதிச்சா போதும், ஒரு தகுதியை உண்டாக்கிட்டா போதும், ஒரு பேரை உருவாக்கிட்டா போதும், நான் என்ன செஞ்சிருவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன். ஆண்டவர் விசாரிக்கக்கூடிய நேரம் சமீபமாக இருக்கிறது. மனிதர்கள் என்ன கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு உன்னதமான தேவன் கீழே வருவார். என்ன செய்வார்? நம்ம என்ன கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு அவர் கீழே வருவார். 33வது சங்கீதம் 13வது 14வது வாக்கியங்களை வாசிங்க. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுப்புத்திரரையும் காண்கிறார். கர்த்தர் வானத்திலிருந்து, அவர் கீழே தான் இறங்கி வரணும் இல்லை, அவர் எல்லா இடமும் இருக்கிறார் இல்லையா? ஓம்னி பிரசன்ட், எல்லா இடமும் இருக்கார். ஆனா அவர் எல்லா மனுப்புத்திரரையும் காண்கிறார். தான் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடியில் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். யாராக இருந்தாலும் சரி, முக்கு மூலையில் இருந்தாலும் சரி, யாருக்கும் தெரியாம செஞ்சாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு இல்லையா, காண்கிற தேவன். நம்முடைய எல்லா விஷயங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். பாபேல் கோபுரத்தை கட்டியவர்கள் நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கட்டினாங்க.
அன்பான விசுவாச பிள்ளைகளே, நீ உனக்கு பேர் உண்டாக, உன்னுடைய பெயர் வளர வேண்டும் என்பதற்காக, உன்னுடைய பெயரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக நீ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாயா? அல்லது கர்த்தருக்காக, அல்லது கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக நீ ஊழியம் செய்கிறாயா? நீ உனக்காக பாபேலை கட்டுகிறாயா? நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாபேல் கோபுரத்தை கட்டினவருடைய அடிப்படை பாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனையும் அவருடைய சித்தத்தையும் புறக்கணித்து தேவனற்ற ஒரு சமுதாயத்தை தங்களுடைய பெருமைக்காக, சுயநலத்துக்காக, தேவனுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டதுதான் பாபேலை கட்டியவர்களுடைய அடிப்படை பாவம். அப்படிப்பட்ட அடிப்படை பாவம் நாமளும் செய்து கொண்டிருக்கிறோமானால் அந்த படைத்தவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை உணர வேண்டும். பாபேலை கட்டினவருடைய அந்த பாவம் ஏன்ட்டியோ, என் குடும்பத்திலேயோ, என்னுடைய திருச்சபையிலோ இருக்கக்கூடாது. பாபேலை கட்டினவர்கள் படைத்த தேவனை மறந்து அவங்க என்ன செஞ்சாங்க? பின்வாங்கி கலகத்தை ஏற்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட கலக குணம் நம்மிடத்தில் இருக்குமானால் ஆண்டவரிடத்தில் நம்மளை முழுவதுமாக அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். நாம் கட்டுவதை பார்ப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கண்ணோக்கமாக இருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்ம எதை கட்டி கொண்டிருக்கிறோம், எப்படி கட்டி கொண்டிருக்கிறோம், எதற்காக கட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம தியானிப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.